காலையில இருந்து எங்கடி போன? பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. மாட்டை கம்மாயில கட்டிட்டு காலையில 10 மணிக்கு பத்மா வீட்டுல போய் பல்லாங்குழி விளையாடிருக்க, கோகிலா வீட்டுல போய் கொக்கோ விளையாடிருக்க, தாயம்மா வீட்டுல போய் தாயம் விளையாடிருக்க. போக மாட்டேன். பொய் சொல்றது இதே மாதிரி 3 தடவை சொல்லியாச்சு. உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா பத்தாது, சூடு வச்சாலும் சரியாகும். போகலையா கிளாஸுக்கு? இல்லம்மா, பேட்மிண்டன் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன். பேட்மிண்டன் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டியா? அப்ப எங்க போன? நான் அதுக்கு பதிலாக பிளே ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன். பிளே ஸ்டேஷனா? அதான் நம்ம வீட்டுல எவ்வளவு வீடியோ கேம்ஸ் இருக்குது. அதெல்லாம் போருமா. சரி, நான் உங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு ஒரு PS5 வாங்கி தரேன். வேற ஏதாவது கிளாஸுக்கு சேர்த்து விடுறேன். தேங்க்யூமா. சரிங்களா? அந்த பொட்டு வாங்கிட்டாங்கம்மா. பொட்டா? சரி வா பா. அம்மா அந்த சாமி போட்டுருமா? இந்த கலர் கலரான பொட்டு வாங்கிட்டாங்க. நெத்தியில வைக்க ஒரு சாமி போட்டு வாங்க போதாதோ? வாங்கிட்டாம்மா. தர முடியாது, வா போ. மானத்தை வாங்குவது அடி வீட்டுக்கு போகும். இல்ல, எனக்கு வாங்கிட்டாங்க, நான் வர மாட்டேன். ஒரு விட்டு விட்டுனா 4 நாளைக்கு எழும்ப முடியாது, வீட்டுக்கு சரி, போகும். பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கிட்டாங்க, நான் வரேன். சரி, நான் போட்டோ எடு. எவ்வளவு ரூபாமா? 10 ரூபாய். 10 ரூபாயா? 10 ரூபாயா? ஒரு 10 ரூபாய். மானத்தை வாங்குவது. வர மாட்டேன், எனக்கு வாங்கிட்டாங்க. வா வாங்கிட்டா. சின்ன பிள்ளைங்க இருக்க இடத்துல இப்ப நான் பொட்டு வைக்க இருக்கீங்க, பாத்துக்கோங்க. நீ உடனே கூட்டி வந்தா செருப்பால என்ன ஆயிடும்? இந்த சீன் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாரு. ஐயோ, இந்த கலெக்ஷன்ஸ்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குமா? பாத்தியா, இப்படியெல்லாம் சொல்றேன். உன்னோட ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு. எங்க இருக்கிற? சொல்ல மாட்டேனே. ஏன் சொன்னா நீ என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு என்னவே வெறுப்பேற்றுவேன். உங்க அம்மா உன்னோட அழகா இருக்கவங்க போறா வேணும். நம்ம எல்லாரும் அக்கா தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி வா. இது நல்லா இருக்கு, உனக்கு செட் ஆகும். அப்புறம் அது எங்க என்ன, அதுவும் எனக்கு சுத்தாங்க. அதுவே இருக்கு? எனக்கு வாங்க சொல்லிட்டு எல்லாம் உனக்கே வாங்கி போட்டுட்டு இருக்கமா. சரி வா வா வா, எனக்கு நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. கிளம்பு. என்னடியாச்சு? அம்மா, மரத்துல குரங்கு விளையாட்டு நடிக்குமா? மரத்துல உனக்கு எப்படி குரங்கு விளையாட்டு? வீட்டுல இருக்க சொல்ல இருக்க மாட்டியா நீ? நான் போட்டது குரங்கு விளையாட்டு. அம்மா, நீங்க விழுந்தது கூட வலிக்கலம்மா, நீங்க அடிக்கிறதம்மா வலிக்குது. இவ்வளோ பெரிய மரத்துல இருந்து விழுந்தது உனக்கு வலிக்கல, நான் அடிக்கிறது தான் உனக்கு வலிக்குது. வா, இப்படியே ஒருத்தர் உட்காந்துடுமா, வேலை எனக்கு சரியா போச்சு போ. ஆ, ஐயோ ஐயோ, என்னாச்சு? காய்கறி வெட்டும் போது கையை வெட்டி என்னதான் நான் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம இதுக்கு இந்த வேண்டாத வேலை. வா ஹாஸ்பிட்டல் காக்கி அதெல்லாம் ஒரு சின்ன பேண்டேஜ். சின்ன கட்டா ஹாஸ்பிட்டல் போனாதான் தெரியும். சின்ன ஃபிராக்சரா பெரிய ஃபிராக்சரா நீ சொன்ன கேட்க. ஒரு சின்ன பேண்டேஜ் கொடுங்கம்மா போதும். சரி, நீ சொன்னா கேட்க மாட்டேன் தங்கோவா. ஒரு டிவியாவது போட்டுட்டு வந்துடலாம். இந்த காலத்துல பிள்ளைங்க சொன்னாலே கேட்க மாட்டேன்.
அம்மா எனக்கு உடம்பு முடியலம்மா. முடியாச்சு. உடம்பெல்லாம் வலிக்குது. இப்படி காய்ச்சல் அடிக்கு. வா 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 போ. அம்மா முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. இல்லைன்னா வீட்டுல நான் படுத்து எழுப்பிடுவேன். கூட்டிட்டு வரமா இருக்குமா? அப்படியும் சொல்லாத பருவம் உனக்கு ஏதாவது செஞ்சு விட்டுறாத பாருங்க. நைட்டு ஒண்ணு போகும்போது பயந்துருக்கா? என்ன பண்ணு? என்னாச்சு உனக்கு? ஏன்? ஐயோ டெம்பரேச்சரா இருக்கு, காய்ச்சலா இருக்கு. வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயா அதெல்லாம் வேணாம்மா, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியாயிடும். அதெல்லாம் கேட்க மாட்டேன். நம்ம ஃபேமிலி டாக்டர் நான் கூப்பிடுறேன். ஹலோ டாக்டர். ஹலோ மரியம். ஏன் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வந்து பாக்குறீங்களா? ஓகே ஓகே, நான் வரேன். கண்டிப்பா வந்துடும். மழையில விளையாடாதான்னு சொல்றேன். ஏன் என்னாச்சு? அவளுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, என்னன்னு பாருங்க. அப்படியா? லைட்டாலாம் ஃபீவர் அடிக்கி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, தேங்க்யூ டாக்டர். நைட்டுக்கு ஓவர் கேரிங்கா இருக்கேம்மா. எனக்கு இருக்கிறதே ஒரு பொண்ணு. பொண்ணை பார்க்கறத விட எனக்கு என்னடி வேலை? சரி வா வந்து படுத்து. கடலை மிட்டாய் போடுடா. தேன் மிட்டாய் தாண்டா இருக்கு. எனக்கும் கொடுடா. பாட்டி கடை தேன் மிட்டாய் தான்.
போதும் நிறுத்து. டேய் உங்களை நம்பி எப்படிடா ஃபிகர்லாம் கிடைக்கும்? டேய் டேய் வாய் மூடுங்கடா. டேய் இவருக்கு என்னடா தெரியல. வாங்கடா லஞ்சம் ஐட்டம் விளையாடுவோம். வாங்கடா டேய். டேய் லஞ்சம் ஐட்டம் விளையாடி கையில காலை உடைச்சுறாங்க. நான் கூட கீழே வந்து எந்திரிச்சு வரேன். நீங்க ஆன்லைன் என்ன கீழே வந்து எந்திரிக்க முடியாதா? அடே போடுறா போர். என்னடா நக்கல் அடிக்கிறியா? என்னடா போகும்போது அவனை வச்சு செஞ்சு விட்டுருவோம்டா. வீட்டுக்குள்ள மைனர் வச்சா இது குட்டி போட சொன்னாங்க. போடலேடா. என்ன விஷயம் போட்டேன்? நான் ரேஷன் வச்சு தான் போட்டேன். ரேஷன் மிஷின்லாம் போடக்கூடாதுடா. பச்சரிசி தான்டா போடணும். அப்படியா? யாருடா இங்க மயில் முட்டை போடும் குட்டி போடும் சொல்லிட்டு இருக்காங்க. பன்னி காய்ஸ் அவங்க. பன்னி காய். என்ன டீச்சர்? எல்லாரும் குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். மணி உள்ளேன் ஐயா. செல்வா உள்ளேன் ஐயா. சுரேஷ் சுப்ரமணி விளையாடையா. இது யார் அந்த பிபி? இட்ஸ் மீ பீட்டர் மாஸ்டர். பிபி என்ன ஹேர் ஸ்டைல் இது? ககுலு ககுலு. கூகுள போட விட்டாங்க. உட்கார். இதுல யார் அந்த இபிஎஸ்? நாதான் சார் இசைப்புகள் ஸ்டீஃபன் சார். நான் நல்லா பாடுவேன் சார். நீ பாடுங்க. உட்கார். அது சரி நீ யார் மாஸ்டர் மகி? நாதான் சார். ஏடா மாஸ்டர் சார்? இல்ல சார் நான் நல்லா மொரட்டவும் பண்ணுவேன். ஆனால் குத்து மட்டும் பண்ணுவேன் சார். மாஸ்டர் மகின்னு போட்டேன். நாளைக்கு சாயங்காலம் நாடகம் இருக்கு. அதை உட்கார். சரி சார். எம்எஸ்சி யார் இதுல? நாதான் சார் மகேந்திர சிங் தோனி. நீ அடிக்கமா ஒரு இடத்துல உட்காரு. ஓகே, கொஸ்டின் கேட்க போறேன். மணி எழுப்பு. செய்வினை என்றால் என்ன? சார், நமக்கு யாரெல்லாம் பிடிக்காம இருக்குதோ அவங்களுக்கு நம்ம வைக்க சூரியனா சார் செய்வினை. இது அப்ப கூட பிரியமா வச்சுக்காரு. என்ன வைக்காம உட்காரு. எழுப்புடா. ஏபிசி நமக்கு எத்தனை லெட்டர்ஸ்? அது வந்து 64. நீ சொல்லு. 48. சரி நீ சொல்லுடா. ஏ பி சி டி 4. சொல்லு. சார் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். மொத்தம் ஏபிசிடில 18 லெட்டர்ஸ். 18. ஒரு ஏபிசியோட தெரியல ஸ்கூலுக்கு வரீங்க. Guys, இங்க பாருங்க guys. டீச்சருக்கு அடிச்சாங்க guys. ஆகா, இது வீடியோ எடுத்து நம்ம இமேஜ் ஸ்மைல் பண்ணுவாங்க போல. இவங்க எல்லாம் வரக்கூடாது. டேய் என்னடா வீராபாய் குறிப்பு வரீங்க. அது ஒரு நீளமான பாய் சார். அதுல உட்காரலாம் சார். துருளலாம் சார். சுருட்டி வச்சு நல்லா அடிக்கலாம் சார். அவங்க யாருன்னு தெரியுமாடா? ஒரு தேச தியாகிடா அவங்க. எப்படி அடிக்க அவங்களுக்கு பேசலாம்? எல்லாருக்கும் ஒரு அடி கொடுக்குறாங்க. கையிட்டு வணக்கம் ஒழுங்க கையவே இன்னும் வேற எங்கேயா அடிச்சுவேன். டேய் என்னடா அது வந்துடுவாடா. யாரு? யாரடா? தெரியுமா தெரியாதா? அதை சொல்லு. தெரியாது சார். தெரியாது. நீ சொல்லு. சாமஸ் அதாயிடுச்சு தெரியுமா? தெரியும் ஆனா தெரியாது சார். ஐஸ்கிரீம் ரேட் தெரியுமாடா?
தெரியாது சார். இவங்களை அடிக்கவும் முடியாது, ஒண்ணும் செய்யவும் முடியாது. சரி, மீனாட்சி அம்மா தெரியுமாடா? தெரியும் சார். முதல்ல சாணியில வேலை செய்யறாங்க. சார் உங்களுக்கு முனியாண்டி தெரியுமா சார்? சார் உங்களுக்கு பிஸ்மி தெரியுமா சார்? சார் உங்களுக்கு மீனா தெரியுமா சார்? சார் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? யார் ஒவ்வொரு இருங்க. ஏன்டா அப்படிங்கிற? வந்துட்டேன் சார். சாப்பிட மாட்டேடா. வந்துட்டேன் சார். சாப்பிட வந்துட்டா சாப்பிட ஒன்றும் செய்ய முடியும். நீ என்ன அப்படிங்கிற? முடிச்சிட்டேன் சார். அப்புறம் என்ன நினைக்கிற? நோட்டை மறந்து வீட்லயே வச்சிட்டேன். நீ என்ன அப்படிங்கிற? எழுதுனேன் சார். ஆனா நோட்டு தொலைஞ்சிருச்சு சார். ஒரு நோட்டுக்கு ஒழுங்கு வைக்கிறது. நீ என்ன ஸ்கூலுக்கு வர? நீ என்ன எழுதுற? சார் எங்க பாட்டி செத்துட்டாங்க. இல்ல சார், வீட்டுல வச்சு யோசிச்சேன். வீட்டுல எல்லாரும் வீட்டுல இவங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல சார். என்ன அப்படிங்கிற? என்ன முடியாது? சொல்றது ரொம்ப ஈஸி சார். எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டேய், நான் படிக்கும் போது கட்டுரடி ஃபர்ஸ்ட் பிரைஸ்டா. அப்போ சார் நம்ம வீட்டுல ஒரு போட்டி இருக்குமா? வச்சிரும். நான் சொல்றத எழுதி காட்டுங்க. சொல்லுடா, நான் எழுதுறேன். சொல்லுடா. ஒரு மாட்டு வண்டிக்காரன் மாட்டு வண்டியில் சென்று மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்தான்.